ஒரு இலை அத்தனை வர சொன்னா எவ்வளவு நேரமா? ஏண்டி பெரிய பொண்ணே, எவ்வளவு நேரம்? அதோ வந்துட்டேன். சீக்கிரம் வாடி, மணி ஆகுதே. வந்துட்டேன். ஏன் கத்தி நிக்க? ஏண்டி ஒரு இலை அறக்க ஆரம்பிச்சா எவ்வளவு நேரம்டி உனக்கு? நீ தானே நல்ல இலையா பெரிய இலையா பார்த்து அத்தனை சொன்ன, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி கொடு, இலைய கொடு. ஏக்கா டெய்லி தட்டில் தானே சாப்பிடுவோம், இன்னைக்கு நான் இலை அத்தனை சொல்லிருக்க. இலை அத்தனை வந்ததுக்கு அப்புறம் இந்த கேள்வி எல்லாம் கேட்டு நிக்கானே. நீ தானே அவசரமா போய் அத்தனை என்ன, அதான் ஓடிட்டேன். ஒன்னும் இல்லடி, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. விருந்தாளிங்களா? யாரு இது? என் தங்கச்சி தாண்டி, தீபாவளிக்காக வர சொல்லியிருக்கேன். அவங்க பசங்களுக்கு வேற லீவ் விட்டுருக்காங்க போல, ஸ்கூல் முடிஞ்சு ஏதோ அரையாண்டு பரிசு போல லீவ் விட்டுருக்காங்க. அதான் தீபாவளி வரையும் வந்து இருந்துட்டு போங்க சொல்லி கூப்பிட்டுருக்கேன். அப்படியா? எப்போ வராங்க? இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவாளாம். பஸ்லாம் ஏத்தா எப்பயோ காலையிலேயே ஃபோன் பண்ணா, ஒரு 9 மணிக்கு தான் பஸ் ஏறிட்டேன்னு. கரெக்டா மதியம் சாப்பாடுக்கு வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்கடியே, அவங்களுக்காக தான் தடபுடலா செஞ்சு வச்சிருக்க சாப்பாடுலாம். அப்படியா? என்னென்ன செஞ்சிருக்க? என்கிட்ட சொல்லவே இல்லையா? விருந்து இருக்கா அப்போ இன்னைக்கு? மட்டனு, சிக்கனு, மீன் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தி. யாரா கூட இருக்குது. பாருப்பா, தங்கச்சி வராங்க, இன்னைக்கு இவ்வளவு செஞ்சு வச்சிருக்க. ஆமா, அவளே ரொம்ப வருஷம் கழிச்சு வரால. நான் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு அவ எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? அதான் இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்கி வர சொல்லி எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். ரெடியா இருக்குது போல எல்லாம்? ஆமாடி, எல்லாம் ரெடியா இருக்கு. அவங்க வந்தோடனே அவங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம்னா நம்ம எல்லாம். சரி. அவளுக்கு இந்த மாதிரி கும்பலா உட்காந்து சாப்பிட்டாதான் பிடிக்கும். சரி அவங்க வாட்டும், அவங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம். சரி வா, மற்ற வேலையெல்லாம் போய் பார்க்கலாம். இன்னும் துணி காய வைக்கவே இல்லை. அப்புறம் சமைச்சிட்டு கொஞ்சம் சாமான்லாம் வேற இருக்குது, அதை வேற கொல்லை பக்கம் போட்டு வச்சிருக்கோம். வா போய் தொலைக்கிட்டு வந்துடலாம். சரி, ராணி அக்கா எங்க? ராணியா தெரியல, எங்க போனானே. அப்போ அவங்க கிச்சன்ல இல்லையா? கிச்சன்ல வேலை செய்யறாங்க போல, நான் அமைதியா இருந்தேன். ஏன்? வீடு துடைக்கிறது அவங்க டிபார்ட்மெண்ட் தான். காலையில இருந்து இன்னும் வீடு துடைக்கல. பெருக்கி மட்டும் நான் குப்பை வாரி கொட்டு வீடு துடைக்கிறதுக்கு ஆளை காணுமே நான் தேடி நிற்கிறாங்களே. சரி, கிச்சன்ல ஏதாவது வேலை செய்யறாங்க பார்த்தா நீங்க அங்கேயும் இல்லைன்றீங்க. தெரியலையா, மொட்டை மாடல எதனா பண்ணி நிற்கல நானே. சரி, நான் போய் அவங்களை கூப்பிட்டு விட்டுட்டு வரேன். நீங்க போய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுன்னு இருங்க, வந்தோடனே சாமான் தொலைப்போம். சரி வா. கொஞ்சம் அசந்தா நம்மளுக்கு குள்ளா போட்டு வந்த ராணி அக்கா. எங்க வீட்ல யாரையுமே காணோம். மா, வீட்ல யாரும் இல்ல போலமா. மா, உச்சவது. இப்பதானே வந்த வீட்டுல. இரு போலாம். ஏக்கா லட்சுமி அக்கா, ஒரு தங்கச்சிக்காரி வீட்டுக்கு வரேன். போன் பண்ணிட்டு தான் வரேன். இத்தனைக்கும் வந்து நின்று வரவேற்கலாம் இல்லாம உள்ள பூந்து என்ன பண்றது தெரியலையே. யார் இது? நான் தாண்டி. யார்? ரேணு காக்காவா? வாங்க. ஏண்டி எங்க அக்கா காரி எங்கடி? நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு தடபுடல சமையல் ரெடி பண்ணிருக்காங்க உங்களுக்கு சொன்னா. அப்படியா? நான் வருவேன் தெரியும்ல. இங்க வந்து நின்று வரவேற்காம உள்ள என்னதான் பண்ணிருக்காளோ. அதான் நான் வந்துட்டு கோச்சுக்காதீங்க. வாங்க. பசங்களுக்கு எக்ஸாம்ல முடிஞ்சிச்சு போலியா? ஆமாடி, எக்ஸாம் முடிஞ்சதுல இருந்து ஒரே அட்டகாசம். ஊருக்கு போலான்னு. இருக்காதா பின்ன? சின்ன பசங்களாச்சே. பசங்களாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்களேக்கா? ஆமா, வயசாகுதுல, வந்தனே போதுங்க. குட்டி பசங்க டக்குன்னு சீக்கிரமா வந்துதுங்க. இதுனாக்கா தூக்குல எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏண்டி, நேத்து நானும் என் மாமியார்லாம் சேர்ந்து கொஞ்சம் முறுக்கும் கொஞ்சம் அதிரசமா சுட்டோம். சரி, தீபாவளி வரதுல அதுக்காக அதான் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் போட்டு. அப்படியா? சரி, வீட்லயே சுட்டுதா? ஆமா, நாங்களும் எப்பவுமே வீட்லயே தாண்டி சுடுவோம். சரி, ஏன் வாசலே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, வந்து உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துன்னு வரேன். அப்படியே எங்க அக்கா கொஞ்சம் குரல் கொடு. சரி, கூட்டின்னு வரேன். இந்த பொருளை கொஞ்சம் எடுத்து ஓரம் வச்சிருவோம். இங்கே வச்சலாம். டே அண்ணா, உச்சா வந்துடா. சீனா, இரு, பெரியம்மா பார்த்ததுக்கு அப்புறம் உச்சா கிச்சால போ. கொஞ்ச நேரம் இரு. அர்ஜென்ட்மா, இங்கே போயிடுவேன். டேய், இவ்வளோ கொஞ்சம் அப்படி கைட்டுன்னு போ. பின்னாடி வந்து பாத்ரூம் இருக்கும், அங்கே கூட்டின்னு போயிட்டு வா. சரிம்மா, வா போலாம். கொஞ்ச நேரம் உட்காரலாம். பஸ்ல இடமே இல்லை, நின்னுனே வந்து காலா வலிக்குது. இந்த பக்கம் வேணா, அந்த பக்கம் உட்காந்துக்கலாம். ஏக்கா, உன் தங்கச்சி வந்துட்டாங்க. அப்படியே வந்துட்டு உட்கார சொன்னியா? உள்ள வந்துட்டாங்க, உட்காந்தா இருக்காங்க. தண்ணி எடுத்துன்னு போலான்னு வந்தேன். நீ வா, உன்னிட்டு வர சொன்னாங்க கையோட. சரி, நீ போ, நான் தண்ணி எடுத்துன்னு வரேன். சரி, சீக்கிரம் வா. சமையல் வேலை முடிஞ்சிச்சா? இந்த ரசம் மட்டும் கொச்சிச்சுன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சரி, சீக்கிரம் பாரு, பசி வேற எடுக்குது எனக்கு வேற. சரி, பசங்களை விளையாட போச்சே, ஃபோன் பண்ணி கூப்பிடு. வர சொல்லு, வந்து சாப்பிட சொல்லு வீட்ல. இப்ப கூப்பிட்டாதான் இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வருங்க அதுங்க. சரி, ஃபோன் பண்றேன். சதீஷ் கிட்ட ஃபோன் இருக்கும் பாரு, அவன் ஃபோனுக்கு பண்ணு. அதெல்லாம் நான் பண்றேன், நீ வாசிக்கிறோம். அவங்க உனக்கு தான் உட்காந்துருக்காங்க. போ வரேன். இந்தாடி தண்ணி எடுத்துன்னு போ. கொடுங்க. என்னங்கக்கா, தண்ணி குடிங்க. குடு பெரிய பொண்ணு. எங்க வீட்ல மத்தவங்களாம் யாரையும் ஆளை காணோம். பசங்களாம் எங்க? பசங்களாம் வீட்ல எங்க இருக்குதுங்க? லீவ் விட்டதுல இருந்து விளையாடதான் சுத்தி நிக்குதுங்க. தெருவா கிரவுண்டா விளையாடி நிக்குதுங்க போல. ஆமா, லீவ் விட்டா இதே பழப்பதான் அதுங்களுக்கு. சரி, அத்தெல்லாம் எங்க? அத்தை எங்க? அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பாங்க கதை பேசுறதுக்கு. கரெக்டா சாப்பாடு நேரம் ஆனா எல்லாம் அசம்பிளி ஆயிடுவாங்க. கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் வீட்டுல இருக்கவங்க பாருங்க. சரி. ஏன் நின்று இருக்க? உட்காரு. நீங்க தண்ணி குடிங்க. போதுமாக்கா தண்ணி? எத்தனாட்டா? போதும் பெரிய பொண்ணு. சரி. பசங்களா எங்க 2 பேரும் வந்தாங்களே உங்க கூட? வந்ததுல இருந்து உச்சா வருதுன்னு ஒரே அமக்கலாண்டி இந்த சியானா பொண்ணு. அதான் சரி போயிட்டு வா, பின்னாடி பக்கம் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். சரி, போயிட்டு வரட்டும். ராதிகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கேன். ஏன்டி மூஞ்சி அப்படி வச்சுன்னு சொல்றதுக்கு? நான் வீட்டுள்ள வந்து 10 நிமிஷம் ஆகுது, இப்பதான் நீ வர. கோச்சிக்காதடி, கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன். சரி, பசங்களா எங்க? பாத்ரூம் போயிருக்குதுங்க. சரி. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்குன்னா எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. சரி, பசி எடுக்குதா? நான் ஏன் கோவமா இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
சரி இரு சாப்பிடலாம் 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சுறேன். ம் சரி. பெரிய பொண்ணு போய் எல்லாத்தையும் எடுத்து வந்துறியா? சாப்பிடலாம். இதோ போய் எடுத்துன்னு வரேன். சரி ராணில எங்க பசங்களை எங்க ஃபோன் பண்ண சொன்ன பண்ணியா? ஃபோன் பண்ண சதீஷ் எடுக்கல, அதனால ராணி அக்கா நானே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி சரி, அவங்க வரத்துக்கு நம்ம சாப்பிடலாம் எடுத்து கரெக்டா இருக்கும். போயிட்டு வா. சரி. இலையெல்லாம் கழுவி வச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாம் கழுவிட்டேன்டி. சரி இருங்க போய் எடுத்துன்னு வரேன். ஏண்டி நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி உன் புருஷன் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லியிருந்தியா? என்னதான் அந்த கதை? நைட்டு என் பக்கத்துல வேற எங்க அத்தை வேற உட்காந்துருந்தாங்களா, அதனால சரியா கேட்க முடியல என்ன சொன்னேன்னு. அவங்க வேற ஒரு பக்கம் பேசியிருந்தாங்களா, அதான் ஒண்ணுமே புரியல எனக்கு. என்னதான் ஆச்சு சொல்லு கேட்போம். அது என்னக்கா, நேற்று அவன் வேலை செய்யற இடத்துல வந்து ஆயுத பூஜை கும்பிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து ஏதோ ஸ்வீட் பாக்ஸ் அது இதுன்னு ஏதோ பொருள் காசுலாம் வேற கொடுத்துருக்குறாங்க போல. ஆமா, ஆயுத பூஜை கும்பிட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க தான். என்ன பண்ணான்னு தெரியுமா? என்னடி பண்ணா? அந்த ஆயுத பூஜை கொடுத்த காசு எடுத்து நல்லா குச்சி போட்டு, என்னடி சொல்ற, குச்சிட்டு வந்தானா? ஆமா சொல்றது கேளு, அப்படியே தள்ளாடின்னு வந்தான் தெரியுமா? இந்த ஒரு பத்துல வருமே கோவிந்த சாமி அப்படின்னு கத்தின்னு வருவாங்க பாரு, அந்த மாதிரி வந்தான். ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு? வந்துட்டு வீட்டு வாசல்லே நின்று நான் ஒரு 1/2 மணி நேரம் அமைதியா. நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? பார்க்காத மாதிரி என்னமோ பண்ணின்னு போறான்னு சொல்லிட்டு நான் பண்ணி என் வேலையை பார்த்து நின்னேன். இதுலயும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவன் ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கி வரேன்னு சொல்லிட்டு சொன்னான் என்கிட்ட காலையிலே எனக்கு கொடுப்பாங்கன்னு. அதெல்லாம் வாங்கி வருவான், ஸ்வீட்லாம் சாப்பிடலாம் நான் உட்காந்துக்கிறீங்க. இல்ல வேற பசங்க கிட்டலாம் வேற சொல்லிட்டு அவங்க அப்பா ஸ்வீட் பாக்ஸ்ல எடுத்துன்னு வருவாருன்னு சொல்லிட்டு அதுங்க வேற என் கூட உட்காந்துக்குதுங்க. சாப்பிட்டு ஸ்வீட்லாம் சாப்பிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு. சரி ஏதோ பொருள் அவங்க வேற கொடுப்பாங்க. நானே என்ன பொருள் ஏது பொருள் தெரியல, ஏதோ குக்கர் மிக்ஸி எதனா கொடுப்பாங்கன்னு பார்த்துன்னு உட்காந்துருந்தா வெறும் கையை ஆட்டின்னு வந்து நின்னுக்கான் வாசல்ல. ஐயா வெறும் கையை பார்த்துன்னு வந்தது பாரு எனக்கு கோவம். என்னடி பண்ண? அவனோட துணி கிணி பேக் ஃபோனுக்குன்னு எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு விசிறி அடிச்சேன் வெளியில, தூக்கின்னு ஓடி போடான்னு. ஐயோ ஏன்டி அப்படி பண்ண? பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? அவனை உள்ள கூட்டின்னு வந்து வச்சு தீபாத்தனை காத்து சொல்றியா? ஏண்டி இருந்தாலும் நீ எப்படி தனியா வாழ்வியா? அவனை தொத்தி விட்டுருக்கேடி. அவன் தான் நன்றி மரியாதை, ஒரு கூட ஒரு ஆம்பளை துணை இல்லாம நீ எப்படி வாழ்வ? ஏன்டி இப்படி ஒரு முட்டாள் மாதிரி வேலை செஞ்சிருக்க? ஆமா, இந்த மாதிரி ஒரு குடிகாரன் கூட வேலை வாழ்றதை விட அப்படியே தனியாவே என்ன ஒரு 4 வீட்டுல பட்டு பார்த்தேன் தோல்க்கே போலிச்சின்னு போலாம். நல்ல செம்ம கேள்வி கேட்டு அமுச்சு விட்டேன் பாரு. இனிமே இந்த பக்கம் வந்தனும் அவ்வளவுதான் அப்படி சொல்லி அமுச்சிருக்கேன். உட்காந்து அழுதுன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தான் போல. இந்த மாதிரி பண்ணுவாங்க அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்டி இவ்வளவு கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையா ரெடி, 2 பசங்க இருக்குதுடி. இதெல்லாம் பார்த்துட்டு அதுங்க எதுவும் சொல்லி அவங்ககிட்ட. அதுங்கெல்லாம் எப்பயோ தூங்கிச்சுங்க. இவன் ஸ்வீட் பாக்ஸ் எத்தனை வருவான்னு பார்த்துதுங்க. அதுங்களாம் வர மாதிரி தெரியல. இவன் வரும்போது மணி 10, அதை தூங்கிச்சுங்க. அதுக்கப்புறம் இவனை பேக்ல குத்து தொத்தி விட்டேன் நானே. எங்க போயிடுவான், அங்கங்க சுத்திட்டு வருவான். ஒரு வாரம் கழிச்சிங்க தான் வரும்போது எல்லா பொருளோட வந்தானா உள்ள சேர்த்துப்போம். எதுவும் இல்லாம கையாட்டின்னு வந்தானா அப்படியே சொத்தி அடிக்க வேண்டியதான் மறுபடியும். சரி சரி, அதுக்கு தான் உன்னை ஃபோன் பண்ணி முதல்ல வரனே. ஏதோ லீவ் வந்து இருந்துட்டு போவீங்களா, கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது நிம்மதியாக கிடக்கலாம். சரி இந்த பசங்க லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்தேன்னா வரலன்னு சொல்லி பார்ப்பேன். உங்க மாமியார்லாம் இதை பத்திலாம் எதுவும் கேட்டுக்காதா? அந்த கேள்விக்கு ஏற்கனவே வந்து காது சரியா கேட்காதா? அது என்ன பண்ணும் பாவம், அமைதியாக உட்காந்து கிடக்கும் ஒரு மூலையில. சரி விடு பார்த்துக்கலாம். நீ அதை பத்திலாம் யோசிச்சு நிற்காத, நிம்மதியாக சாப்பிட்டு இரு. சரி. எங்க உங்க மாமியார் எங்க காணா ஆள வீட்லயே? அது அக்கம் பக்கத்துல எங்கன்னா கதை பேசி நிற்கும், வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு. சரி சாப்பாடுல எடுத்துமா, பசி வேற எடுக்குது எனக்கு. காலைல வேற நான் சாப்பிடவே இல்லை, அவசரமா கிளம்பி வந்துட்டேன். நீங்க எந்த முதல்ல கிளம்பி போனா போதும்னு. சரி இதோ சாப்பாடு எடுத்து வந்து வச்சுறாரு, சாப்பிடலாம். இங்க இருக்கிற வரையுமாவது நிம்மதியா இதை பத்தி யோசிக்காம அப்படியே அமைதியா இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும். அங்க போய் அவங்க கூட குடும்ப நடத்துறதுக்கு சும்மா கிடக்கலாம் போல. டெய்லியும் ரோதனை அவங்க கூட. ஏண்டி பிரியாணி சாப்பிட்டு நெக்ஸ்ட் வெள்ளை சாதம் போட்டுக்கோ, ரசம் மோர்லாம் கூட இருக்குது. என்ன வேணுமோ சாப்பிடு. சரிக்கா. பசங்க எங்க? நம்ம மட்டும் சாப்பிட உட்காந்துட்டு யாரையும் வரல வீட்டுக்கு? எல்லாம் வரத்துக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா. உங்க பசங்க வந்து பின்னாடி அங்கே நாய்க்குட்டிங்க இருக்குது, அதுங்க கூட விளையாடுனுக்குதுங்க. சாப்பிட கூப்பிட்டியா அதுங்களே? சாப்பிட கூப்பிட்டு தான் வந்தேன். அதுங்க நாய்க்குட்டிங்க கூட விளையாடினுக்குதுங்க. நீ வந்து சாப்பிட்டே அப்புறம் அதுங்க கூட்டு முதல்ல நீ சாப்பிட்டு முடி மடமண்ணு. அது சரிதான், அதுங்க வேற அதுங்களுக்கு வச்சோன்னா இதில் வேற அதுங்க சாப்பிட தெரியாது, தனியா ஊட்டி விட்டாதான் ஆகும். சரி சாப்பிடு நிம்மதியாக சாப்பிடு. இது எல்லாத்தையும் நீயே தனியாக ஒரே ஆளை செஞ்சியா? ஆமா பெரிய பொண்ணு வெங்காயம் தக்கெல்லாம் அறுத்து குத்தி கொஞ்சமா கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ண, அப்படி செஞ்சு முடிச்சிட்டேன். பரவாயில்லையே. இப்போது நீ சமைக்க கற்றுக்கணியா இன்னும் இல்லையா? ஏதோ செய்வேன், கற்றுக்கான்னு கொஞ்சம். அடிப்பாவி, எங்கள் மாமியார் கழுவிதான் இருக்குதுல்ல, அதை அப்படியே கொஞ்சம் செஞ்சு வச்சிடும் சாப்பாடுலாம். நான் மோஸ்ட்லி சாப்பாடுலாம் செய்ய மாட்டேன், வீட்டு வேலைங்கள்லாம் வந்து பார்த்துப்பேன். சாப்பாடு செய்கிற வேலையெல்லாம் அதை பார்த்துக்கோம். எனக்கு இந்த பசங்க பின்னாடி சுற்றத்துக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இதுங்க ஸ்கூலுக்கு கிட்டும் போது டியூஷன் கிட்டும் போது இட்டுன்னு வர்றது, அதுங்களுக்கு ஹோம்ஒர்க் செய்யறது, அது இதுன்னு அந்த வேலையிலே கரெக்டாக இருப்பேன். எங்கே இந்த சோறாக்கி உட்காந்துக்கிறது, அப்புறம் வீட்டு வேலை எதனா கொஞ்சம் பார்ப்பேன், துணி துவைக்கிறது, சாமான் துவைக்கிறதுலாம். அதனால அந்த கிழவி அடுப்பில் சமையல் செய்யும். அது கேஸ் அடுப்பில் யூஸ் பண்ண தெரியாது. அடுப்புலேயே காலையில் எல்லாருக்கும் செஞ்சு வச்சிடும். அது அப்படியே அன்னைக்கு ஃபுல்லாக வச்சு ஓட்டிடும். அப்படியா? நாங்களும் வந்து வேலைக்கு சோறாக்கி உட்காந்து இருப்போண்டிங்க. ஒரே வேலையை வச்சு விட்ட தொலை இல்லைல்ல. உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன இந்த 2 குட்டி பசங்க 3 பெரியவங்க அவ்வளோதானே. அதனால வந்து காலையிலே வச்சிருவோம், அதே வச்சு அன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டிடுவோம். இங்கே வந்து வேலைக்கு குத்தாதான் சாப்பிடுங்க. ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொன்று வேலை செஞ்சு தர சொல்லுங்க.
ஆஹா, அப்படின்னா கிச்சன்லயே ரொம்ப நேரம் நின்று நிற்க மாதிரி இருக்குமே. வேற என்ன பண்ண சொல்ற? ஊத்துன்னு ஊத்துன்னு நான் வேர்வேன். சரி மாற்றி மாற்றி பேசியிருந்தா எப்படி சாப்பிடலாம், பசி எடுக்குது. நீ சாப்பிடு, உன்னை யாரையும் சாப்பிட வேணாம்னு சொன்னா? சரி அப்போ நான் சாப்பிட ஆரம்பிச்சிடறேன். சரி சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் படு, வா ரூம்ல. சாப்பிட்டு இதுங்க வேற சோறு ஊட்டணும், அதுக்கே 1 மணி நேரம் ஆயிடும். அது வேறையா? ஏன் அவங்களுக்கே எடுத்து சாப்பிட தெரியாதா? அதெல்லாம் சொல்லி தரலையா நீ? சொல்லி கொடுப்பேன், அதுங்க எங்க சாப்பிடாதுங்க, ஏமாத்திட்டு போயிடுங்க. என்ன ஏமாத்திட்டு போயிடுங்களா? ம். சரி என்ன செஞ்சிருக்கீங்க? இதெல்லாம் என்ன இது? சிக்கன்லாம் கொஞ்சம் தீஞ்சு போய்க்குது. ஏண்டி அது தீஞ்சு போலடி, அது பேர் தாண்டி தந்தூரி. ஓ இதான் தந்தூரியா? பரவாயில்ல, இதெல்லாம் செய்ய தெரியுமா உனக்கு? எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. ஃபோனை பார்த்து அப்படியே கற்றுக்கினேன். இந்த பசங்க தான் செஞ்சு தர சொல்லி அமக்கலம் பண்ணிருக்கோங்களா, அதனால அப்படியே கற்றுக்கின்னு செஞ்சு வச்சிருக்கேன். உனக்கு தான் சாப்பிடு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன பக்கத்தில் கருப்பாக இருக்கேன்? அது ஈரல். அப்புறம் இது இறாவா? ஆமாம் சாப்பிடு. அப்புறம் இது எதுக்கு தட்டில் வேறு தனியாக வச்சுருக்கீங்க? அது எதனா வேணும்னா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோ, அதுக்கு தான் உனக்கு வச்சுருக்கேன். நான் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேம்மா, எனக்கு இந்த இலையில இருக்கிறதே அதிகம். ஏண்டி நீ சாப்பிடு வந்தாண்டி வெள்ளை சாதம் வேறு வச்சு ரசம்லாம் வேறு வச்சுருக்கிறேன். விடு மிச்சம் மீதி என்ன மிஞ்சுன்னு நைட்டுக்கு ஆச்சு நவுத்த வேண்டியதான். சரி விடு, சூடு பண்ணி நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், இப்போதைக்கு சாப்பிடு. சரி. உன் வீட்டுக்காரர் எப்போ வருவார்? நைட்டுக்கு தான் வருவார் வீட்டுக்கு? ஆமாடி, தோப்பில் ஏதோ தென்னை மரம் ஏற்றணும். தென்னங்காய், அது பேர் என்னது? தேங்காய் வந்து லோடு ஏற்றணுமா, அதனால போயிருக்கிறாரு. சரி போயிட்டு வரட்டும். சரி ராணி அக்கான்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே இந்த வீட்டில், எங்கே அவங்க? அவள் பசங்க இட்டுன்னு வர போயிருக்காடி, விளையாட போயிருக்குதுங்க பசங்களாம். அதுங்க எல்லாத்தையும் இழுத்துன்னு வரத்துக்கு போயிருக்கா. வந்ததுலேருந்து கேட்கணும்னு நினச்சிருந்தேன், உன் பசங்க எங்கே காணவே காணோம்? மீனா மோனிலா? ஏண்டி ஸ்கூலில் அந்தாண்டி லீவ் விட்ருக்காங்க, காலேஜ்லாம் இருக்குதுடி, அதனால காலேஜுக்கு போயிருக்காங்க 2 பேரும். வருவாங்க ஒரு 4 மணிக்கா. ஆமாம்ல, காலேஜுங்களாம் இருக்குல்ல, மறந்தே போச்சு எனக்கு. நான் இன்னும் அந்த பசங்களாம் ஸ்கூல் படிக்குதுன்னு நினச்சிருக்கேன். எங்கே நீ அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசினா தானே தெரியும், உனக்கு உன் வேலையை பார்க்கவே டைம் கரெக்டாக இருக்குது. சரி விடு, இனிமேல் ஃபோன் பண்ணுறேன். அம்மாக்காவது ஃபோன் பண்ணி பேசுகிறே இல்லையா? பண்ணு. அம்மா தான் ஃபோன் பண்ணேன், வைக்கவே வைக்காது, பேசிக்கினே இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக விட்டா பேசும். என்கிட்டயும் அப்படிதான், ஃபோன் பண்ண வைக்கவே வைக்காது. ஏக்கா புரட்டாசி மாசமாச்சே, உங்கள் வீட்டில் கவுச்சிலாம் சாப்பிடுவீங்களா? ஏண்டி இலையில எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டு வச்சுட்டு கவுச்சி சாப்பிடுவீங்களா, அது சாப்பிடுவீங்களான்னு கேட்டுங்கிறேன். இல்லை எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிடுங்க, அதனால தான் செஞ்சு வச்சிருக்கோம். நீங்கள் சாப்பிடுவீங்களா இல்லைன்னு தெரியாமல் எல்லாம் போட்டோமே, அதான் கேட்குறேன். அதெல்லாம் நாங்களாம் சாப்பிடுவோண்டி நல்லாவே. எங்கள் வீட்லேயே வரதான் இருக்கலான்னு ட்ரை பண்ணுவோம், ஆனால் வந்து வாய் கட்டு பத்த முடியல, என்ன பண்ணுறது? அத்தை சேர்ந்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிடும். ஆனால் எங்கள் அத்தைங்களாம் இருப்பாங்கடி, எங்கள் அத்தை வந்து வரதான் இருப்பாங்க, அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இங்கே எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை தான் முதல்ல சாப்பிடுது. அவங்க வந்து சனிக்கிழமை மட்டும் விரதம் இருப்பாங்களாம், மற்ற நாளில் சாப்பிடுவாங்களாம். ஆமாம், டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கவங்களுக்குலாம் எப்படி ஒரு நாள் சாப்பிட்னா கூட இருக்க முடியாது. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அவங்கவுங்க விருப்பத்துக்கு என்னென்னமோ அதாவது அவங்கவுங்க செய்கிறாங்க. அது யாரும் போய் சொல்ல முடியாதுல்லையே, சாப்பிடாதீங்கன்னு. அதுவும் கரெக்டு தான். சரி சாப்பிடலாம் வாங்க.